புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடி புதனன்று தமிழகம் வரவுள்ளார். அதே நாளில் தங்கள் கூட்டணியை இறுதி செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கோமதேக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள், கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு, வேல்முருகன் ஆகியோருக்கும், எஸ்டிபிஐ மற்றும் ஆதித்தமிழர் பேரவைக்கு தலா 1 தொகுதி, காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் என உறுதி செய்யப்பட்டுவிட்டது. கூட்டணிக்குள் புதிதாக சேர்ந்த தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் தர திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் கொடுத்தது போல 6 தொகுதிகளை கொடுக்க வாய்ப்புள்ளது. மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புவதால் சீட் குறைக்கப்படும். அந்த சீட் விசி அல்லது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அளிக்கப்படும். தொகுதி பங்கீட்டுக்கு எல்லா கட்சிகளும் சம்மதித்த நிலையில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சிகளிடம் மட்டும் இன்னும் முடிவு எட்டவில்லை. இன்று முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 74 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு 160 இடங்களில் திமுக போட்டியிடும். சிறிய கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதால் 172 இடங்களில் திமுக போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும். கடந்த தேர்தலில் 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட்ட நிலையில் தற்போது அதிக கட்சிகள் இருப்பதால் வேறு வழியில்லை. இந்த தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு முழு விருப்பம் இல்லை. அவர்களை வழிக்கு கொண்டுவர வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 லோக்சபா தேர்தலில் அதிக வாய்ப்பு கொடுப்பதாக திமுக தலைமை உறுதியளித்துள்ளது. திருச்சியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கிடைக்காத வகையில் அதே நாளில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை அடுத்தடுத்து அறிவிக்க திமுக தலைமை திட்டமிட்டு உள்ளது என்று அவர்கள் கூறினர்.